உங்க வாரிசுக்கே ஆபத்து. நீங்க மலைக்கோயில இருக்கிற முக்கண்ணனின் மூத்த மகனுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. அபிஜித்ங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணணும் சாமி. அபிஜித். நெஞ்சிற்படிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். பார்வதி, நீ கொடுத்த பால் வீண் போகாது, போ. என்னையா எப்ப பார்த்தாலும் கோயில் கொலன்னு சுத்திட்டு பேசாம அவன இங்க இருக்க சொல். மாமா போலாமா? மாமா போலாமா? ஹலோ, சொல்லு விஜய். என்னடா சொல்ற? அத்தை என்னடி ஆச்சு? ஏய், என்ன பார்த்து போ சொன்னாடா, அவளுக்கு என்னாச்சோ தெரியல. ச்சே. ஏய் மச்சான், இங்க தான் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கு, வாடா. ஓகேடா, வாடா. ஏய், இவங்க தான்டா அவங்க. என்னடா ஆச்சு? சொல்லுடா. பேஷண்டோட யார் வந்தது? அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, இமிடியேட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க. அபிக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் யாரு? இந்தா. அவங்க அம்மா யார வச்சிருக்கீங்களா? என்ன கூட கேட்கலாம். பார்க்கலாம். விடுமா, ஒண்ணும் ஆயிருக்காது. சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணுக்கு என்னாச்சு? பதறாத, இரு. ஆர்த்திக்கு என்னாச்சு? ஆர்த்திக்கு பிளட் தேவைப்படுதுங்க அங்கிள். நான் குடுக்குறேன். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க் யூ. ஏய், எல்லாரும் நம்ம இப்படி அபிக்கு இருந்தா ஒண்ணும் என்ன பண்றது? ஆயிருக்காது. சோஸ்ல ட்ரை அத்தை, அபி. இங்க பாருடா. ஹே, ஏய். ஸ்டாப் இட் சதீஷ். இவனால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவர் இல்லனா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோடவே இல்லடா. அப்போ ரத்தம் யாரு கொடுத்தது? அதுவும் இவர் தாண்டி கொடுத்தாரு. ஐயோ பாத்தியா? யோ ஏதோ நாயிர் போகுதுயா. டேய், என் அப்பா இவர்தான்டா. தூக்குங்கடா. கண்ணா, விதிய மதியால வெல்ல முடியும் அப்படி சொல்லிருக்காங்க. ஆனா ரத்த கொடுத்தோ நம்ம விதிய வெல்லலாம்.